எங்க பார்த்தாலும் ஓப்பனே கோட் ரெட். நானும் பேச போகிறேன். இந்த கோட் ரெட் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ரீசெட்டா, இல்லைனா நல்லா அப்படியே ஊடுருவின அப்படியே டீப்பான ஒரு இஷ்யூவா? இந்த ஓப்பன் ஏஐ அண்ட் அதர் ஏஐ கம்பெனிஸ் பெஞ்ச்மார்க்ஸுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூகுள் ஏஐ க்ரௌன் ஆல்ரெடி எடுத்துக்கிச்சா, இல்லை இந்த க்ரௌன்ஸ் எல்லாமே டைவர்சிஃபை ஆகி இன்னும் எப்படி சொல்கிறது, ஒரு க்ரௌன் இருக்கிறதுக்கு பதிலாக 10 க்ரௌன் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இந்த சாட் ஜிபிடி மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த அவங்க டெவலப் பண்ணுற ஈகோ சிஸ்டம் அண்ட் ரீச் வச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கூகுள் அண்ட் ஆந்த்ராபிக் இவ்வளோ ஒரு ரேப்பிடான கெயினை இவ்வளோ இயர்ஸுக்கு அப்புறமும் எப்படி அவங்களால கொடுக்க முடிஞ்சுது? ஹாய் அப்ரசட்டீஸ், திஸ் இஸ் கஸ்ட் பைட்ஸ். இன்னைக்கு நம்ம எபிசோடில் இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஏங்கிறது ஒரு கடல், அதனோட நியூஸை வந்து நான் பைட் சைஸில் கொடுக்குறேன் அப்படிங்கிறனால திஸ் இஸ் கஸ்ட் பைட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐ ஒரு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரைமரி லீடர் ஏஐ அப்படின்னாலே ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னா ஓப்பன் ஏஐ தான். ஆனால் இப்போது ஜெமினை 3 ப்ரோ இப்போ இந்த மாதம் ரிலீஸ் பண்ணாங்க, வெரி ரீசன்ட். அது சாட் ஜிபிடி 5.1 எல்லா பெஞ்ச்மார்க்லையும் பீட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் அ சைட் நோட், 5.2 இன்னிக்கோ நேத்தோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நான் இன்னும் ரிசர்ச் பண்ணல, அதனால் 5.1 பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஓப்பன் ஏஐ காம்படிஷனே இல்லாமல் அடித்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஜெமினை 3 ப்ரோ ரிலீஸ் வந்து பப்ளிக்லேயே வந்து ஒரு ப்ராடான பாராட்டு வந்து வாங்கிடுச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரில, நிறைய போஸ்ட் கூட வந்தது. இருக்கிற கம்படிட்டர்ஸ் எல்லாருமே ஜெமினை 3 வந்து ஒரு மாசான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, லாங் கேம் விளாடுறாங்க, ஓகே, பட் இது வந்து திஸ் வாஸ் வெரி நியூ டு மீ. அண்ட் ஓப்பன் ஏஐ இதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடி ஆப்லேயும் மாடல்ஸ்லேயும் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது அந்த கம்பெனி 5 பிஸ்னஸ் ஏரியாஸில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிப்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்விடியா அண்ட் அதர் அவங்க ஓப்பனேயே ஒரு ஹார்ட்வேர் இது வந்து வாங்கினாங்க. அந்த ஆப்பிளோட டிசைனரோட ஒரு கம்பெனி, நான் ஏதோ ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன், மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் அண்ட் ஹார்ட்வேர், என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் கன்சியூமர் ஈகோசிஸ்டம், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெகா ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராடர் ஸ்கோப் எல்லாமே கொஞ்சம் ஏர்லியர் இயர்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் ஏஐ ஃபஸ்ட்டு இந்த யூஎக்ஸில் கன்சியூமர் பேஸ்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ண மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே யூஐ யூஎக்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன், இப்போது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவும் வர்றதே கிடையாது, எல்லாருமே சும்மா யூஐ யூஎக்ஸில் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பேசிக்கலி அந்த கன்சியூமர் மார்க்கெட் ஷேரை வந்து சீக்கிரம் கேப்சர் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இதில் வந்து நம்மளோட தப்பான அசம்ஷன், ஃபைனான்ஷியலி ஓப்பன் ஏஐ இருக்கிறதுலே வேறு லெவல் ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது தான். ஆனால் இப்போ வந்து ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி நிறைய ஃபண்டிங் கேப்ஸ் இருக்கிறத வந்து என்னால் நிறைய பார்க்க முடியுது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து $22 பில்லியன் ஸ்பெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து பண்ணியிருக்காங்க 2025. அது வந்து 13லேருந்து 19 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 22 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஆஃபாக இருப்பாங்க, பட் பில்லியன்ஸ் பீங்க அவ்வளோ ஆஃபாக போகக்கூடாது. ஸோ இந்த ஓப்பன் ஏஐயோட கோட் ரெட் அப்படிங்கிறது கம்படிட்டிவ் ப்ரெஷர் அண்ட் இன்டர்னல் டைல்யூஷனோட ஒரு பிரதிபலனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாடல் குவாலிட்டி கம்பேரிசன் எல்லாமே நம்ம பப்ளிக்கோட கண்ணோட்டத்தை ரொம்ப பயங்கரமாக மாற்றி நம்மளோட பிஹேவியரும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த டிஃபால்ட் சாட் ஜிபிடி மாடல் தெரில, எனக்கு அது என்னமோ யூசர் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி எனக்கு அது தோணுது. அதனால் அவங்களோட மார்க்கெட் ஷேரும் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஏஐ லீடர்ஷிப் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் பேசுகிறதுல ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஒரு சிங்கிள் கம்பெனிகிட்ட எல்லா ஸ்ட்ரென்த்ஸும் கிடையவே கிடையாது. ஓப்பன் ஏஐ ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனப்போ எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருந்தது, மார்க்கெட் ஷேரு, கன்சியூமர் யூசேஜ் எல்லாமே.
ஸோ ஆனால் இப்போ ஓப்பன்ஏஐ அதே அந்த மார்க்கெட் ஷேர் அண்ட் கன்சூமர் ரிசர்ச்சில் இருக்குது. கூகுள் வந்து ரீசனிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பெட்டராக இருக்குது. ஏன்னா அவங்க டீப் மைண்ட், அவங்க ஓப்பன்ஏஐலாம் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க வந்து ஏஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இதில் எதுக்கு ரிசோர்ஸ் போத்துக்கிட்டுன்னு விட்டுருந்தாங்க. எல்எல்எம் தூக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவள் தான் அவங்க வேறு லெவல் இது பண்ணாங்க. அண்ட் கூகுளும் இதுக்கு முன்னாடி கோட் ரெட் பண்ணியிருக்காங்க. அவங்க கோட் ரெட் எவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கன்னா, ஓப்பனே இப்போ கோட் ரெட்னா ஒன்றும் இல்லை, ஐயோ எல்லாம் பற்றிக்கிச்சு, நம்ம வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம், இல்லைனா இந்த ஏஐ ரேஸில் வேறு யாராவது வின் பண்ணிடுவாங்கிறதான் கோட் ரெட். அண்ட் ஆந்த்ராபிக் வந்து கோடிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் எஃபிஷியன்சியில் வின் பண்ணுது. அண்ட் சைட் நோட், எபிசோட் 12 நான் சொல்லியிருப்பேன், கூகுள் ஓன் ஸ்டேக் இன் ஆந்த்ராபிக். ஸோ கூகுள் ஜெயிச்சாலும் ஆந்த்ராபிக் ஜெயிச்சாலும் ஓப்பன்ஏஐ பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. பட் கூகுளுக்கு எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த கம்படேட்டிவ் பெஞ்ச்மார்க் வந்து ஃபுல்லாக இப்போ பார்த்தாச்சு. இந்த ஜெமினை 3 ப்ரோ டாபிக், இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஜெமினை 3 ப்ரோ 5.1 லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட், ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து பீட் பண்ணிருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி ஜெமினை 3 ப்ரோ வந்து இந்த 5.1 20 பெஞ்ச்மார்க் நான் பார்த்தேன். அதில் 18-19 ஜெமினை 3 ப்ரோ தான் ஃபஸ்ட்டு. அண்ட் ஜெமினை 3 ப்ரோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இட் இஸ் மல்டி மாடல். சிங்கிள் மாடல் கம்ப்ளீட்லி மல்டி மாடல், திங்கிங் நான் திங்கிங் அதுவே டிசைட் பண்ணிக்கும். இப்போ அது கொஞ்சம் மாற்றிருக்காங்க ஜெமினை 3 ப்ரோவில். இந்த பெஞ்ச்மார்க் எல்லாமே ஒரு ஃபீட்பேக் லூப்பை க்ரியேட் பண்ணி இந்த மாடல்ஸ் எல்லாமே சீக்கிரம் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பெஞ்ச்மார்க்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பெஞ்ச்மார்க்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அது நீங்கள் போய் ஒரு பெஞ்ச்மார்க்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா தான் இருக்க முடியும். ஸ்வீ பெஞ்ச்மார்க்னு ஒன்று இருக்குது, ஓப்பஸ் இது பண்ணுது. பேசிக்கலி ரியல் வேர்ல்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறது. ஸோ இந்த கூகுளோட டிஸ்ட்ரிபியூஷன் சர்ஃபேஸ், இந்த சர்ச், ஆண்ட்ராய்ட் மேப்ஸ், இது எல்லாமே அவங்களோட டாமினன்ஸை வந்து இன்னும் ஜாஸ்தி தான் பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க ஏஐயில் வின் பண்ணுறதோடு இல்லாமல் கன்சியூமர் ஏஐ ஸ்பேஸில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணியிருக்காங்கன்னா, ஓப்பன்ஏஐ 5.2 ஜனவரியிலையோ ஃபெப்ரவரியிலையோ ரிலீஸ் பண்ணலான்னு இருந்துட்டு, இந்த கோட் ரெட்டில் 5.2 வந்து படக்குன்னு வந்து December 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஜில் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்துருந்தேன். இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க 5.2. இன்னும் என்னன்னு தெரியாது. நான் இன்னைக்கு காலையில் லிங்க்டின் போஸ்ட் பார்த்தேன், இன்னும் விளையாடிலாம் பார்க்கல. ஸோ இதில் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்த்ராபிக்கோட கோடிங். இது ஆந்த்ராபிக் எனக்கு நிஜமாவே கோடிங்க்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம், இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ ஆந்த்ராபிக்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிடும். நீங்கள் சிஎல்ஐ யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, நார்மலாக இது பண்ணுறீங்கனாலும் சரி, சிஎல்ஐயில் அதை சர்க்கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை போட்டு அதை வச்சு நீங்கள் தப்பிச்சிடலாம். ஆனால் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஏஜென்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் இருக்கிறதுல எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வருமோ அது உங்களுக்கு வராது. ஸோ ஓகே, ரேண்ட் அசைட். இந்த ஓப்பஸ் 4.5ஓட ரிலீஸ் வந்து ஆந்த்ராபிக்கோட நீண்ட நாள் மௌனத்தை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இந்த 4.5 அந்த ஸ்வீ பெஞ்ச்மார்க்னு சொன்னால சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அந்த பெஞ்ச்மார்க்கில் த ஃபர்ஸ்ட் மாடல் டு பிரேக் 80%, விச் மீன்ஸ் லைக் வெரிஃபைடு ரியல் வேர்ல்ட் கோடிங் ஃப்ரேம் ஒர்க் பெஞ்ச்மார்க்கை வந்து 80% வந்து அது பாஸ் பண்ணியிருக்கு. ஆந்த்ராபிக் வந்து இந்த ஓப்பஸ் 4.5க்கு வந்து 67% ப்ரைஸ் கட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும், நிறைய பேர் இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஸோ அவங்களும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கன்சியூமர்ஸ்க்கு. ஸோ இந்த ஆந்த்ராபிக்கு ஓட டெவ் கம்யூனிட்டியோட டார்கெட் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆல்ரெடி ஜாஸ்தி, இது இன்னும் பயங்கர ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் ஆந்த்ராபிக்கும் ரூமர் தான், உண்மை கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இது உண்மை கிடையாது. ஓப்பன்ஏஐ மாதிரியே ப்ரீ ஐபிஓ பொசிஷனிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் என்டர்பிரைசஸ்க்கு ஆந்த்ராபிக்கோட ப்ரெடிக்டபிளான கோடிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் ரீசனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் நினைக்கிறேன். அண்ட் ஓப்பன்ஏஐ ஏன் வந்து திடீர்னு கோட் ரெட் அப்படின்னு எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு மெமோலாம் போட்டு, அந்த மெமோவும் ரூமர் தான். நான் படிக்கல அந்த மெமோவை, நான் பார்க்கல, சத்தியமாக நான் பார்க்கல. பட் போட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியும். ஸோ கம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறப்போ ஓப்பன்ஏஐ நான் சொன்ன அந்த 5, இந்த சிப்ஸு, ஹார்ட்வேர், மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்சியூமர் ஈகோசிஸ்டம், என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஏஜென்சி, லைக்
நாய் வாய் வச்ச மாதிரி எல்லாத்துலேயும் வந்து வாய் வச்சு இந்த ப்ராட் ஆப்ரேஷன் தான் வந்து அவங்களோட மாடல் இட்ரேஷனை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.1க்கும் 5.2க்குமே எவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரில. அதான் நான் போட்டு அடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மல்டி ஃப்ரண்ட் ஆர்என்டி வந்து இந்த ஜிபிடியோட ரீசனிங் பாத்வேஸ், ட்ரெயினிங் பைப்லைன் அண்ட் இன்ஃபரன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாகவே ஸ்லோ பண்ணியிருக்கு. ஆனால் ஓப்பன்ஏயோட ரைவல்ஸ் எல்லாமே மாடல்ஸுக்கு மட்டும்னு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்கிரேட்ஸ் வந்து விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஓப்பன்ஏஐ நிறைய இனிஷியேட்டிவை பண்ணியிருக்காங்க. பட் அது எப்படி சொல்கிறது, இப்போ அவங்கள்ட்ட 50 இருக்குது, 50 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 50 யூனிட்ஸை 2 விஷயத்தில் 25 போடுறாங்க ரைவல்ஸு. ஓப்பன்ஏஐ 10 விஷயத்தில் 5 போட்டு லைக் எதுலேயுமே பெஸ்ட்டாக இல்லாமல், இது எல்லாத்துலேயுமே லைஃப்லேயே பொருந்தும். இது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் 1-2 விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணணும். உங்கள் எனர்ஜி ஆர் எதுவாக இருந்தாலும் உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் அப்போ தான் எஃபிஷியண்ட்டாக செலவு பண்ணுவீங்க. லைக் ரெண்டே நான்லாம் 1 தான் சொல்லுவேன். பட் ஓகே 2 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் கம்பெனி தானே அது. ஸோ ஓப்பன்ஏஐயோட இந்த ப்ரெஷர் வந்து இந்த மாடல் லீடர்ஷிப்காக தான் வந்து, இந்த மாடல் லீடர்ஷிப்னா மாடல்ஸில் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஓப்பன்ஏஐ வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னும் மார்க்கெட் ஷேர் சாட் ஜிபிடிக்கு தான் நிறைய இருக்குது. இந்த கோட் ரெட் அப்படின்னா என்னென்னா, இந்த நான் கோர் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். இப்போது இந்த சாட் ஜிபிடியில் வாய்ஸில் வந்து அழகாக வந்து இது பண்ணுறது, இல்லைனா இந்த ஏஜென்ட்ஸில் வந்து இந்த யூஐ ஃபிக்ஸு அதெல்லாம் வந்து இப்போ நிறுத்திடுங்க, எனக்கு நல்ல மாடல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோட் ரெட். ஸோ பேஸ் மாடல் ஆர்என்டி அந்த ரிசோர்ஸ் அதை ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாரையுமே வந்து ரீஅலோகேட் பண்ணி இந்த கன்சியூமர் லோ இம்பேக்ட் கன்சியூமர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். 800 மில்லியன் யூசர்ஸ் வீக்லி, அதில் 100 மில்லியன் யூசர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு 700 மில்லியனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஹை இம்பேக்ட் இதை வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதில் டாபிக் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்ஸ் கான்ட்ரவர்சிஸ் அண்ட் சாட் ஜிபிடி பர்ஃபார்மன்ஸோட அந்த பப்ளிக் ஃப்ரஸ்ட்ரேஷன், டீக்ரேடட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொன்னது வந்து இப்போ ஓப்பனே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஃபைனான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸும் ரெவென்யூவோட அது ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது காட்டுது. என்ன கேட்டிங்க அப்படின்னா 93% ஆஃப் யூசர்ஸ் வந்து டிஃபால்ட் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த லூப்பே எப்படி பார்த்தீங்கன்னா, யூசர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஐயோ நான் இது பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆவானுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்களே அப்படின்னு ஓப்பனே ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த அவசரமாக நான் தான் சொன்னல 5 விஷயம் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது திரும்ப மேலும் நமக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அண்ட் இந்த மாதிரி இதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் நார்மல் மார்க்கெட்ஸே இதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ யூஎக்ஸ் கிளாரிட்டி மூலமாக சாட் ஜிபிடியோட பிராண்டை சேவ் பண்ணுறதுக்கு ஓப்பன்ஏஐ பயங்கரமாக இன்சென்டிவைஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா தே ஹாவ் த மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யூசர்ஸ் அண்ட் யூசர்ஸ்க்கு கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி வேணும். அந்த செலெக்ஷன் கம்ப்ளெக்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. லைக் நிறைய சாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது ஓப்பன்ஏஐ எனக்கு. ஸோ இந்த பாட்டம் லைன் நீங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓப்பன்ஏஐ அவங்களோட க்ரௌன் வந்து இன்னும் லூஸ் பண்ணலை. ஆனால் அந்த க்ரௌன் வந்து நிறைய டொமைன் வந்து ஆயிருக்கு. லைக் ஒரு க்ரௌன் இருக்குது, அந்த ஒரு க்ரௌனே உருக்கி 5 க்ரௌன் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஓப்பன்ஏஐ அந்த கன்சியூமர் அண்ட் என்டர்பிரைஸ் பெனட்ரேஷனில் இன்னும் லீடிங்காக இருந்தாலும், ரீசனிங் பெஞ்ச் மார்க்ஸில் கூகுள் லீட் ஆகுது. கோடிங் அண்ட் ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோஸில் ஆந்த்ராபிக்கோட கிளாட் அண்ட் ஹைக்கூ கூட நல்லா தான் இருந்தது. ஹைக்கூஸ் த நான் திங்கிங் மாடல் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் கோட் ரெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீகலிபரேஷன் தான். கோட் ரெட் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறனால இது கிரைசிஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ மீன் நமக்கு என்ன, அவங்க கிரைசிஸில் இருந்தால் நமக்கு என்ன. ஓப்பன்ஏஐ இந்த நான் கோர் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிவிட்டு அவங்களோட மாடல் டெவலப் பண்ணுற ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கோட் ரெட் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இது கம்படிட்டிவ் ப்ரெஷருக்காக மட்டும்தான், ஆனால் எக்ஸிஸ்டென்ஷியல் கிடையாது. ஸோ இந்த சாட் ஜிபிடி மாடல் எல்லாமே யூசர்ஸ் வந்து ஒரு வீக்கான ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் மாடல்
யூஸ் பண்ணி அவங்களோட பர்செப்ஷனை மாற்றிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டிஃபால்ட் பர்ஃபார்மன்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி மார்க்கெட் ஷேர் வின் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ஏஐ லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு சிங்கிள் க்ரௌன் வேர்ல்ட்லேருந்து மல்டி க்ரௌன் ஈக்விலிபிரியமாக அது மாறி இருக்கு. ஸோ ஆல்ரெடி ChatGPT ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டிஃபால்ட் மாடல் வந்து ஓப்பன்ஏஐ திரும்ப இந்த லீடர்ஷிப் ஆல்ரெடி லீடர்ஷிப்பில் தான் இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இது போகுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுமையாக தான் பார்க்கணும். ஸோ அப்புறம் சட்டீஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சேம் 15 மினிட்ஸ் நினச்ச மாதிரி முடிச்சுன்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.